சும்மா படம் காட்டுற வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. உங்களோட அரசாங்கத்தால முஸ்லீம்கள் என்று சொல்லி இன ரீதியா முருங்கை மரத்துல ஏறின மாதிரி அதை இப்ப பட்டர் பூசுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. திரும்ப எதுக்கெடுத்தாலும் என்னத்துக்கு இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்துல கை வச்சுட்டு வாருது. உங்களுக்கு திருத்துறதுக்கு என்ன அவசியம் முதல்ல வந்துச்சு? பேர் ஃபாத்திமா என்று இருந்தா மட்டும் முஸ்லீம் இல்ல. இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை கோட்பாடுகள் பழி வாங்கணும் என்றதுக்காக வேண்டி இப்படி அன்னெசரியான சேஞ்சஸ் செய்யறதுக்கு முன் வர வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு 23/1/2025 விடிவெள்ளி வார இதழ் பத்திரிகையிட முன்பக்க செய்தி. பொதுவான திருமண வயதில்லை அவசியம், அமைச்சர் சரோஜா முன்மொழிவு என்ற தலைப்புக்கு கீழே ஒரு நியூஸ் ஒன்று, பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் நான் இன்றைக்கு உங்களோட பேச போறேன். எலெக்ஷனுக்கு முந்தி, பொது தேர்தலுக்கு முந்தி அவ சம்பந்தப்பட்ட இந்த எண்ணம் பிரதிபலிக்கின்ற, அதாவது மிலேச்சத்தனமான காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை இல்லாமாக்குவோம் என்று சொல்லி ஒரு வீடியோ பரப்பப்பட்டு, அந்த வீடியோ அவ சொல்லல. அது மட்டும் இல்லாம அமைச்சரவை பேச்சாளரா அந்த டைம்ல இருந்த விஜித ஹேரத் சொன்னாரு, இல்ல அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம், நாங்க மதிப்பளிப்போம், அவங்க சார்ந்த ஆக்கள்கிட்ட கேட்காம எதுவும் நாங்க செய்ய மாட்டோம் என்று அது அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப மீண்டும் அந்த முருங்கை மரத்துல ஏறின மாதிரி, அதாவது உண்மையான எண்ணம் உங்களுக்கு ஏதோ அதை நிறைய நாள் மறைச்சு கொண்டு இருக்கீங்களா? அந்த எண்ணம் எப்படியாவது வெளியே வரத்தான் செய்யும். திருமண வயதில் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னா திரும்ப அந்த எண்ணம் என்ன செய்யும்? வெளியே வரத்தான் வேணும். இப்ப இது பொதுவான திருமண வயதில்லை அவசியம் என்று சொல்ற நேரம் எல்லாம், அதாவது முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தவிர்ந்த எல்லா சட்டத்திலும் ஒரு வயசு தான் இருக்குது, 18 வயசு. முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல மட்டும்தான் ஒரு ப்ரொவைஸோ இருக்குது. ரைட்? அப்ப நோக்கம் என்ன? முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை திருத்த வேணும், அதை இல்லாம ஆக்க வேணும் என்றது தான் உட்கருத்து, நோக்கம். அதை இப்ப பட்டர் பூசுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க திரும்ப. ரைட்? உங்களுக்கு திருத்துறதுக்கு என்ன அவசியம் முதல்ல வந்துச்சு? உங்ககிட்ட யாரு கம்ப்ளைண்ட் பண்ணினது? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா இதை திருத்த சொல்லி? அப்படி கேட்டிருந்தா அந்த ஆக்கள் யாரு என்றது வெளிப்படையா இருக்கணும். ஏனென்று கேட்டா, எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு சீண்டி பாக்குறது முஸ்லிம்களை. எப்பயும் எந்த அரசாங்கமும், இந்த கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அறிக்கைக்குள்ள அரசாங்கம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி முஸ்லிம் தனியார் விவாகரத்து சட்டம் அதை மட்டும்தான் கை வச்சாங்க. வேற எந்த சட்டத்தையும் திருத்துறதுக்கு அவங்களுக்கு தேவை ஒன்று இருக்கல. யாரோ போடுற எலும்பு துண்டுக்காக வேண்டி அந்த சட்டத்துல தான் எல்லாரும் கை வைக்கிறது. இப்ப இவங்களும் தொடங்கி இருக்கிறாங்க. வயதில்லை சம்பந்தமா 18 வயது என்று சொல்றது குறிப்பா முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல மட்டும்தான் அதுக்கு ஒரு ப்ரொவைஸோ இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. அப்ப அதுல உங்களுக்கு என்ன தேவை இருக்கு திருத்துறதுக்கு? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது, எத்தனையோ ஒதுக்கங்கள், அதாவது இன ரீதியான ஒதுக்கங்கள் எவ்வளவோ நடக்குது. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே இது இல்ல. இப்ப இதுதான் முக்கிய தேவை. உங்களோட அரசாங்கத்தால முஸ்லீம்கள் என்று சொல்லி இன ரீதியா எவ்வளவு ஒதுக்கங்கள் நடக்குது. கேபினட் மினிஸ்டர்ல இருந்து, செயலாளர் நியமனங்கள்ல இருந்து, கிளீன் ஸ்ரீலங்கா நியமனங்கள்ல இருந்து, அடுத்தது இப்ப இலவசமா சவுதியில இருந்து வழங்கப்படுற ஈச்சப்பழத்துக்கு வரி, இதுல இருந்து இப்படி அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல், அதாவது மேல் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு நீதியரசர்களை நியமிக்கிறதிலிருந்து, மேல் நீதிமன்றத்திலிருந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு நீதியரசர்களை நியமிக்கிற வரக்காட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம சிறுபான்மையான தமிழ் சமூகத்துக்கும் எவ்வளவு இன ரீதியா ஒதுக்கங்கள் நடைபெற்றிருக்குது. இத பாருங்களே. இதை விட முக்கியமான ஒரு முக்கிய விஷயம் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுங்களே.
ஒரு பேமெண்ட்ல அந்த சிக்னல்ல நிக்கலுமா? எத்தனை பிச்சைக்காரன் ஒரு விக்டோரியா பார்க்ல ஒரு பார்க்கிங்ல போட்டுட்டு போகலுமா? எத்தனை பேர் வந்து தட்டுறாங்க. வயோதிபர்கள், அனாதரவ உடப்பட்டாக்கள், புள்ளேல் கையுட்டாக்கள், அவங்களுக்கான வேலை திட்டங்களை செஞ்சு அவங்கள நல்ல வாழ வைங்களே. இறக்குற காலத்துல உங்களுக்கு நல்ல வேண்டி உங்களோட ஆயுள நீண்டி இப்ப உங்களோட அரசாங்கத்துல சொல்றாங்க தானே ஆக்கள் 20-30 வருஷத்துக்கு NPP ஆட்சி தான் நடைபெறும் என்று. அந்த காலம் எல்லாம் நீங்களும் அமைச்சரா இருந்துட்டு போவேலும். எதுக்கு எடுத்தாலும் என்னத்துக்கு இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல கை வச்சுட்டு வாருது. எப்பயும் இதுதான் பிரச்சனை. கடந்த காலங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முஸ்லிம் விவாகரத்துல கை வச்சு 19, 20, 25 வருஷமா ஒன்றுமே செய்ய இயலாது. ஏனென்று கேட்டா இது சட்ட ரீதியா அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் உண்டு. இது ஒரு இனத்தை டார்கெட் பண்ணி அழிக்கணும் என்று சொன்னா, அதுதான் உங்களோட எண்ணம் என்று சொன்னா அது உண்மையாவே நிறைவேறாது. முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல மாற்றம் வேண்டுமா? எஸ், வேண்டும் என்றதுதான் எங்களோட நோக்கமும். எதை மாத்த வேணும்? அதுல உறுதியா இருக்கணும். காதியார்களுக்கு நிரந்தர சம்பளம் இல்ல, கட்டிட வசதி இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வழக்கு நடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, ஒழுங்கான ஒரு இடம், ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் இல்ல, போர்ட் ஆஃப் காசிஸ்க்கு ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் இல்ல, சின்ன இடத்துல தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்ப அதுகளை பாருங்க, அதுகளை எம்பவர் பண்ணுங்க, அதுகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா வரும். ஆனா எது எடுத்தாலும் இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல திருத்த வேணும் என்று கை வச்சா அது வந்து சரி வராது. ஏன்னு கேட்டா நல்ல தெளிவா விளங்குது. ஒரு இனத்தை வந்து ஓரம் கட்டுறீங்க, ஒரு இனத்தை டார்கெட் பண்ணி அழிக்கிறீங்க என்று சொல்லி. ஆகவே அந்த இடத்துல இருக்காதீங்க. நீங்களும் யாரோ இப்ப உங்களுக்கிட்ட நீங்க சொல்லலாம், எங்களுக்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தாராங்க. யார் அவங்க கம்ப்ளைண்ட் தாராக்கள்? பேர் ஃபாத்திமா என்று இருந்தா மட்டும் முஸ்லீம் இல்ல, பேர் முகமது என்று இருந்தா மட்டும் முஸ்லீம் இல்ல. இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை கோட்பாடுகளை பின்பற்றுவங்க தான் முஸ்லீம். முஸ்லீம் இஸ்லாத்துக்கு விரோதமா செயற்படுற ஆக்கள் முஸ்லீம்கள் இல்ல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமா செயற்படுற ஆக்கள்கிட்ட கருத்தை நீங்க உள்வாங்கிட்டு இந்த மாதிரியான முன்மொழிவுகளை வைக்கலாம். முன்மொழிவு வைக்க முந்தி முதல்ல அத்தாரிட்டிஸ் இருக்குது. முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கால அத்தாரிட்டிஸ் இருக்குது. அவங்களோட கருத்துக்களை எடுக்கணும். தேவையா? திருத்த வேணுமா? என்ன திருத்த வேணும்? நீங்க முன்மொழிஞ்சி நீங்க ஒரு முடிவொன்றை எடுத்துட்டு இதுதான் எங்களோட முடிவுன்னுட்டு சும்மா படம் காட்டுற வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஆகவே திருத்த வேணும் என்றதுல மாற்று கருத்து இல்ல. அதை எதை திருத்தணும் என்றதுல வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம். அதே மாதிரி திருத்தங்கள் செய்யணும் என்று சொன்னா முதல்ல நீங்க முன்மொழிறதுக்கு முன்னு முதல்ல வந்து முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துற இலங்கையில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டா இறுதியா விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சரா இருக்கிற நேரம் 28 சிவில் அமைப்புகள், இலங்கையில் உள்ள 28 சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் எதை திருத்த வேண்டும் என்று சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறார். ஆகவே அந்த அறிக்கையை எடுத்து பாருங்க, எதை திருத்தணும் என்று. அதுக்கான திருத்தங்களை முன்வழிங்க. அப்படி இல்லாம எடுத்தோடனே இந்த வயதுல வந்து இது பண்றது வந்து ஷுவரா விளங்குது. 100% டார்கெட் பண்ணி சிறுபான்மையினருக்கு அடிக்கிறீங்கன்றது. அடுத்தது புள்ளி விபரங்கள் பாக்குறது இல்லையா? அண்மையில ஒரு 10 வருஷத்துல புள்ளி விபரங்கள் எடுத்து பாருங்களே. அந்த புள்ளி விபரங்கள்ல இளவயது திருமணம் என்று சொல்லி யார் அதிகமா திருமணம் செஞ்சிருக்கிறாங்க? முஸ்லிம்களா? இல்ல, ஒரு நாள் முஸ்லிம்கள் திருமணம் செஞ்சில்ல. அதிகமா பெரும்பான்மை இனத்தாக்கள் தான் அதிகமான திருமணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாவே 18 வயசு இருக்கு என்று தெரிஞ்சும் அப்ப எப்படி அவங்க எல்லாம் திருமணம் செஞ்சாங்க? அப்ப இப்ப திருமண வயது 18 ஆக்கினா கஸ்டமரி மேரேஜுக்குள்ள திருமணம் செய்யற ஆக்கள் என்ன செய்வாங்க? அப்ப அதுல பிறக்கிற புள்ளைகள் எல்லாம் என்ன நடக்கும்? அனாதைகளா?
இல்லாட்டி இல்லெஜிட்டிமேட் சைல்டா, என்னது இதெல்லாம். ஆகவே செய்யணும், அதாவது பழி வாங்கணும் என்றதுக்காக வேண்டி இப்படி அன்னெசரியான சேஞ்சஸ் செய்யறதுக்கு முன் வர வேணாம். திருத்துங்க, தேவையான விஷயங்களை திருத்துங்க. உங்ககிட்ட யாரும் கேட்கலையே முஸ்லிம் விவாக சட்டத்துல வயசை திருத்தணும் என்று சொல்லி. இப்ப ஏண்ட புள்ளேன்னு சொன்னாலும் நான் படிக்கிற புள்ளேன்னு அதை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன். படிக்கிறீங்களா, மெச்சூர்ட் ஆகிட்டா அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். ஆனா ஏதோ ஒரு அவசியமான சந்தர்ப்பம் ஏற்படும் பட்சத்துல அதை பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ப்ரொவைசோ முக்கியம். அதனால அந்த ப்ரொவைசோ இருக்கத்தான் வேண்டும். கம்பல்சரி 18 years என்று ஆக கூடாது என்றதுதான் எங்களுக்கு கோரிக்கை. ஆகவே பேப்பருக்கு நியூஸ் கொடுக்கலாம், உங்களோட எண்ணங்களை எப்படி சரி பிரதிபலிக்கலாம். ஆனா இறுதி முடிவெண்டு வார நேரம் நிதானமா எல்லா சமூகம், அதாவது முஸ்லிம்கள் சார்ந்த எல்லா புத்திஜீவிகளோட கருத்துக்கள் உள்வாங்கப்படாம எதுவும் நடக்க கூடாது என்றதுதான் என்ற கோரிக்கை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.